என்னத்த சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் நீங்க எங்க பாத்தீங்க? நேகாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க அம்மாக்கு தெரியாம அந்த குழந்தைய கூட்டு போய் கடையில ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். ஆனா அங்க ராஜேஷும் கிருஷ்ணாவும் ஒன்னா ஜோடியா வந்து உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? இவனை கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா, பெரிய மகா ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அவங்களுக்குள்ள அது மட்டும் தானே, இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னத்த நீங்களே இப்படி பயமுறுத்துறீங்க? எனக்கே பயமா இருக்கிறதுனாலதான் எங்க போய் புலம்புறதுன்னு தெரியாம உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே சுதாங்கிற பொண்ணோட சுத்திட்டு இருந்தான்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உங்க மாமா போய் சுதா குடும்பத்தை மிரட்ட சதா சர்வகால என் வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டே இருந்தான். குடிச்சிட்டு வந்தான், சொத்துல பங்கு கேட்டான், எல்லாத்தையும் ஒரு வழியா சரி பண்ணோம். ஏதோ மாமா சொன்னதுனால கொஞ்சம் அவர் பேச்சு கட்டுப்பட்டு ஒழுங்கானா மறுபடியும் அவ சகவாசத்தை ஆரம்பிச்சிட்டான். இல்லத்த, எனக்கு என்னமோ நடுவுல அவங்க பழக்கம் கட்டா இருக்கும்னு தோணல. சுதா விஷயத்துல அங்க போய் பழக ஆரம்பிச்ச பழக்கம்தான் இப்ப வரைக்கும் தொடருதுன்னு நினைக்கிறேன். அவ என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் எனக்கு தெரியல. அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா என் புள்ள அவ வீட்லயே போய் செட்டில் ஆயிடுவான் போல இருக்கே. ஏன் இப்படி விபரீதமெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு தப்பெல்லாம் மாமா கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு எடுக்க அவ எந்த அளவுக்கு வேணாலும் போவா, எந்த தப்ப வேணாலும் பண்ணுவா. நிறைய தடவை குடிச்சிட்டு அவ வீட்டுல தங்கி இருந்திருக்கான்ல. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வந்து என் வீட்டுல தங்காதீங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்க மாட்டா? இல்லத்த, எனக்கு என்னமோ மாமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லுதே. மாமா நல்லவரத்த. சிப்பொடி பைத்தியக்காரி, வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு இருக்க. அந்த கிருஷ்ணா சேர்மன் ஆகணுங்கிறதுக்காக என் காலை பிடிச்சு கதறி அழுதா. அவ சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் நான் இல்ல கதறி அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் காலை வாரி விட்டாளே அவ. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் நம்ம ராஜேஷோட பழகிட்டு இருக்கா. எப்படியாவது நாம அவனை அவகிட்ட காப்பாத்தணும் துளசி. துளசி, எப்படியாவது உனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகணும். இல்லைன்னா என் பிள்ளை எனக்கே கிடைக்காம போயிடுவாமா. இப்ப அவன் எங்க யார் பேசி கேட்க மாட்டேங்கிறான். எங்க எல்லாரையுமே ஒரு விரோதியா தான் பாக்குறான். எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும். யார் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே தவிப்பா இருக்கு. ஏத்த, உங்க பெரிய பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி அவரை கூப்பிட்டா என்ன? அர்ஜுனியா? ஆமாத்த, ஏன்னா மாமாக்கு அர்ஜுன் மாமான்னா நிறைய பாசமும் பெரியமும் இருக்குன்னு சொல்வீங்க. அவர் சொல்றதை இவர் வேதவாக்க எடுத்துப்பாருன்னு சொல்வீங்க. அவர் சொன்னா மாமா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாமா, வாய்ப்பு இருக்குதான். அவனை எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்க மாமா என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அவனும் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கானா. சில சமயம் சிக்னல் கூட சரியா இருக்காது. அவனா போன் பண்ணாலும் ஒழிய நான் அவனை போன் பண்ணி தொந்தரவு பண்றதே இல்ல. பரவாயில்லத்த, அந்த பிசினஸ் போனா இன்னொரு பிசினஸ பாத்துக்கலாம். ஆனா உங்க புள்ள உங்களை விட்டு கை மாறி போயிட்டாருன்னா? ஐயோ, என்ன துளசி இப்படி அவசகுணமால சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரி அர்ஜுன்டே பேசிடலாம். உன் போனு கூட பேசுங்க. ரிங் போகுது. அம்மா. அர்ஜுன், அம்மா பேசுறேம்மா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சர்ப்ரைஸா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உடம்பெல்லாம் நல்லா இருக்காப்பா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பிசினஸ்லாம் எப்படிப்பா இருக்கு? இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் ஷைன் பண்ண கொஞ்ச நாள் ஆகுமா. என்னடா வர வர போனே பண்றதில்ல நீ? அவ்வளவு பிஸியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, நீ எப்பதான் ஊருக்கு வரதா இருக்க? இப்பதானமா ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஊருக்கு வர சொல்றீங்க?
இன்னும் ஒரு 6 மந்த் ஆகுமா, அப்பதான் என்னால ஃப்ரீ பண்ணிக்க முடியும். ஐயோ 6 மாசம் ஆகுமா? என்னடி அதுக்குள்ள நீங்க என்னெல்லாமா ஆயிடும் போல இருக்கேடா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன பிரச்சனை? அர்ஜுன், 1 2 இங்க ஏகப்பட்ட பிரச்சனைடா. மேல வா, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். நீ உடனே புறப்பட்டு வந்துடுறியா? அம்மா உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாதும்மா. நான் கூடவே இருந்தாதான் பிசினஸ் நல்லா டெவலப் பண்ண முடியும். அதாம்மா சொல்றேன். ஐயோ என்னடா பெரிய பிசினஸ்? அம்மா சொல்றேன், அம்மா வான்னு சொன்னா உடனே வர வேண்டியது தானே. இவ்வளவு நாளா நான் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணேனா? இங்க பாரு, நாளுக்கு நாள் இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்னம்மா பேசுறீங்க? அங்க அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அவங்களாலே சால்வ் பண்ண முடியலையா? டேய், அவங்களால பண்ண முடியலன்னு தானே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்படி என்ன ப்ராப்ளம் அங்க? எல்லாம் உன் தம்பி ராஜேஷ பத்தி தான். இங்க நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு உங்க அப்பாட்ட தகராறு பண்றான். சொத்தை பிரிச்சு கூட தாத்தா கிட்டே கேக்குறான். எங்களெல்லாம் அவனை திருத்த முடியாதுடா. அதனாலதான் உன்னை வான்னு கூப்பிடுறேன். ராஜேஷ் குடிக்கிறானா? என்னம்மா சொல்றீங்க? நம்ப முடியல. நம்ம ராஜேஷ் தானே அப்படி எல்லாம் பண்றான். சேரக்கூடாதவங்களோட சேர்ந்துக்கிட்டு தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றான். எல்லாம் அந்த கிருஷ்ணாவை தான் சொல்றேன். அவ அம்மாவால நம்ம குடும்பத்தை எவ்வளவோ பிரச்சனை நடந்தது. இப்போ அவ பொண்ணால பிரச்சனை. அவ அவ கொஞ்ச நெஞ்ச பிரச்சனை பண்ணலடா. அப்பாவோட பிசினஸ்ல பிரச்சனை. இவ்வளவு உங்க அப்பாவை ஒரு 4 நாளைக்கு ஜெயிலே உட்கார வச்சுட்டான பாரு. என்னது? அப்பாவை ஜெயில வச்சுட்டாங்களா? என்னமா சொல்றீங்க? ஆமாடா, அவ நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னு சவாலே விட்டுருக்காடா. நம்ம ராஜேஷும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அப்பப்ப குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் சே சொல்ல ரசிமா இருக்கடா. தாங்க முடியலடா. பல நாள் அவ வீட்லயே போய் தங்கிடுறான். நல்லா யோசிச்சு பாரு. இதெல்லாம் வளர்ற குழந்தை. அந்த கீர்த்தனை பார்த்தா எவ்வளவு மனசு வேதனைப்படும். ஒரு அண்ணன் நடந்துக்கிற முறையாட இதெல்லாம். அவகிட்ட பழகாதன்னு சொன்னா எங்களெல்லாம் எதிர்த்து பேசுறான். வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் மிரட்டுறான்டா. 2 பிள்ளை பெத்தெடுத்த மூத்த பிள்ளை நீ இருந்தும் எனக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? நீ அவ்வளவு தூரத்துல இருக்க, பக்கத்துல இருக்கிற என்னடானா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். தயவு செய்து நீ வந்துடுறா பிளீஸ்டா. அழாதீங்கம்மா, ரிலாக்ஸ்மா, மனசை தேத்திட்டு நிம்மதியா இருங்கம்மா. இப்ப சொல்ற என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ வந்து அவன் ஏதாவது சரி பண்ணாதாண்ட முடியும். இல்லைன்னா அவன் என்ன ஆறான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன ஆறேன்னு என்னால சொல்லவே முடியாது. அர்ஜுன், நான் சொல்றதெல்லாம் கேக்குது இல்ல? கேட்டுட்டு தாமா இருக்கேன். கேட்டுட்டு இருக்க, ஆனா பதில் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறிய. ஆமா, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குமா. அதான் என்னால பதிலே பேச முடியல. அர்ஜுன், நீ சொன்னதாண்ட ராஜேஷ் கேட்பான். நீ உடனே புறப்பட்டு வாடா. அர்ஜுன், ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஒரு பெத்த தாய் இவ்ளோ கெஞ்சி கேக்குற, அப்ப கூட வரேன்னு சொல்ல மாட்டேங்கிற. யோசிக்கிறியடா. இதுக்கான உங்களெல்லாம் பெத்து இவ்வளவு பெருசா வளர்த்தோம். குடும்பத்தை விட, கூட பிறந்தவனை விட உனக்கு பிசினஸ் தான் முக்கியமா? பணம் தான் முக்கியமா? அந்த பணம் தான் உனக்கு கடைசி வரைக்கும் வரப்போகுது பாரு. வேணாடா, இனிமே உனக்கு உங்க அம்மா எந்த காலத்திலயும் போன் பண்ண மாட்டேன். போதுமா? அவசரப்படாதீங்கம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இப்ப வரணும், அவ்வளவுதானே? நான் வரமா? கண்டிப்பா வருவேல்ல அர்ஜுன். எனக்கு தெரியும்டா, நான் வேதனைப்பட்ட உன்னால் தாங்க முடியாது. உடனே புறப்பட்டு வந்துடுடா. ஓகே? கோச்சிக்காதீங்க. பிசினஸ்ல சில விஷயத்தெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல நான் வந்துடுறேம்மா. ஓகே அர்ஜுன், தேங்க்ஸ் பா. சீக்கிரம் வந்துரு. அம்மா, நான் கிளம்பும்போது கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேம்மா. ஓகே. துளசி, அர்ஜுன் வரேன்னு சொல்லிட்டாமா. அவன் வந்தா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தேங்க்ஸ்டா. நீ சொல்லலைன்னா நான் அவனுக்கு போனே பண்ணிருக்க மாட்டேன். எப்படியோ மாமா பழைய மாதிரி ஆனா அதுவே போதும். கண்டிப்பா மாறிடுவாரு. வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படி? முதலில் காய்கறிகளை நன்றாக கழுவிடுவோம். அடுத்து
காய்கறிகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். நறுக்கிடுவோம். பிரியாணி அரிசியை கொதிக்க வைக்கவும். வச்சிடுவோம். என்ன பண்றமா? வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். இப்படியே படிச்சு பண்ணேனா ஒவ்வொரு ஐட்டமா நீ சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். மொத்தமா படிச்சுக்க மாட்டியா? மொத்தமா படிச்சா மறந்துடும். ஏதாவது விட்டுருவேன். விட்டுருவியா? என்னம்மா நீ உங்க வீட்டுல சமையல் பண்ணதே இல்லையா? இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாரதி என்ன கிச்சனுக்குள்ள விடவே இல்ல. அந்த பாரதி வர்றதுக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணு. பாரதிக்கு பதிலா எங்க அம்மா கிச்சனுக்குள்ள என்ன போகவே விடல. ஒரு வேலையும் செய்ய விடாம என்ன ரொம்ப செல்லமாவே வளர்த்துட்டாங்க. செல்லமா வளர்த்ததுனால தானே இங்க வந்து தடுமாறுற. இல்ல, இங்க வந்து கஷ்டப்படுறியேன்னு சொன்னேன். உன் பொண்ணே அதே மாதிரி ஓவரா செல்லம் கொடுத்து வளர்க்குறியே. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? குழந்தைன்னா குழந்தை மாதிரி பேசணும், விளையாடணும். இவ கட்டில குதிக்கிற குதியில கட்டிலே உடஞ்சிரும் போல இருக்கு. எது எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேச்சு, வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுறா. அது மட்டுமா? பேச்சுதான் பெரியவங்க மாதிரினா தின்றதும் அதே மாதிரிதான். இப்பவே நீயும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. எங்க வீட்டுல அவ ஒருத்திதான் சின்ன குழந்தை. அதனால யார் வெளியில போயிட்டு வந்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்து அவளை அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் சொந்த வீட்டை விட்டு வருவோன்னு நான் நினைச்சதே இல்லை. ஒருவேளை அது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவளை தட்டி வளர்த்திருப்போம். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, பொம்பளை குழந்தை வாயை கட்டி வளர்க்கணும். அப்படி வளர்க்கலன்னா பின்னால அவளுக்கு இல்லைன்னாலும் உனக்கே அது கஷ்டம்தான். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான். டக்குன்னு ஒரேடியா கண்டிச்சோன்னா அது அவ்வளவு சரி வராது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நான் அவளை சரி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நீ சரி பண்றதுக்குள்ள அவ வளர்ந்து பெரிய மனுஷி ஆயிடுவா. அப்புறம் அவளை கண்டிக்க முடியுமா? இதுவும் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்பவே கண்டிச்சின்னா என்ன ஒரு 4 நாளைக்கு அழுவா, அடம் பிடிப்பா. 4 போடு போட்டா கம்முன்னு ஆயிடுவா. இது பண்ணா தப்பு, அம்மா அடிப்பான்னு பயம் வரும். அவளுக்கு அந்த பயம் வந்தாலே பொறுப்பு வந்துடும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமானா அடங்கப்படாரியாதான் ஆவா. பாத்துக்கோ. பாட்டி, நெய் வேணுமே, எங்க கொண்டு போறீங்க? பீரோல வச்சு பூட்ட போறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ சாதத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க பாத்திருக்கேன். ஆனா உன் பொண்ணு நெய்யில சாத்த போட்டு சாப்பிடுறா. கட்டுப்படி ஆகுமா? நல்லதா இதெல்லாம்? சின்ன வயசுலயே கொழுப்பு ஏறிடாது? நல்லதா அது? ஆஸ்பத்திரி அங்க இங்கன்னு தூக்கிக்கிட்ட அலையணும். இப்ப சின்ன வயசுலயே ஹார்ட்ல ஓட்ட, அங்க அடப்பு இங்க அடப்புன்னு வருதே. நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். சமையல் பண்ணிட்டியா இல்ல இனிமே தான் பண்ணணுமா? ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் சீக்கிரமா. காற்றில் உந்தங்கீதம். வித்யா, 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 ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. இன்னைக்கு என்ன சமையல்? என்ன இன்னைக்கும் அதே தானா? ஐயோ, இன்னைக்காவது சமைத்து பார் அப்படின்ற புக்கை பார்த்து வித்தியாசமா ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல வழக்கம் போல ஆஸ் யூஷுவல் தானா? என்ன ஒன்னும் சந்தோஷமா பேசவே மாட்டேன்ற? நான் ஏதாவது பேசினா திருப்பி இடக்கு மடக்க ஏதாவது பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்கு உன்னோட இந்த அமைதி பிடிக்கவே இல்லையே. நாம இருக்கிற இடம் எப்பயுமே கலகலன்னு சில்லறை கொட்டின மாதிரி இருக்கணும். வா வா வா, சீக்கிரம் வா. ஏய் நில்லு, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு சொல்லு, என்னாச்சு? கேக்குறேன்ல, ஏன் அழற? கேக்குறேன்ல. ஏய் என்னடி? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற?
ஏன் இப்படி அழற? என்ன நடந்ததுன்னு சொல்ல. கிருஷ்ணா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? பின்ன ஏதாவது திட்டினாளா? உன் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசினாளா? கிருஷ்ணா ரொம்ப தங்குங்க. அவன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா தெரியுமா? அப்ப பாட்டி தான் பித்தலையா? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. குழந்தைன்னா குழந்தை மாதிரி பேசணும், விளையாடணும். இவ கட்டில குதிக்கிற குதியில கட்டிலே உடஞ்சிரும் போல இருக்கு. பேச்சுதான் பெரியவங்க மாதிரினா தின்றதும் அதே மாதிரிதான். உன் பொண்ணு நெய்யில சாத்து போட்டு சாப்பிடுறா. கட்டுப்படி ஆகுமா? நல்லதா இதெல்லாம்? சின்ன வயசுலயே கொழுப்பு ஏறிடாது? அந்த பாட்டி சொல்றதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கதான் செய்யுது. நம்ம குழந்தை கொஞ்சம் வாயாடிதான். ஆனா அவளை நம்ம ஏன் இப்படி வளர்த்தோன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம குழந்தைய லா படிக்க வைக்க போறோம், நீ அவங்ககிட்ட சொல்லிருக்கணும். லா படிக்கிறதுக்கு இந்த வாயை பத்தாதுன்னு நீ திருப்பி அடிச்சிருந்தா சொன்ன வாயை அவங்க மூடிட்டு போயிருந்திருப்பாங்க. நல்ல வேளை நான் வேலையை விடல. எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப நாள் இங்க இருப்போம் தோணலைங்க. ஏய், முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யார் வீட்டுல இருக்கோம்? உன் பொண்ணு வீட்டுல இருக்கோம். கிட்டத்தட்ட நெருங்கிய சொந்த நாம மட்டும்தான் உங்களுக்கு. பாட்டிங்கிறது தூரத்து உறவு, 2 ஜெனரேஷன் டிஸ்டன்ஸ். சொல்ல போனா பாட்டி விட நமக்கு தான் உரிமை அதிகம். உரிமை இருக்குங்கிறதுக்காக நாம இங்கே இருந்து அசிங்கப்படணுமா? நீ ஏன் இதை தேவையில்லாம பெருசுப்படுத்துறேன்னு கேக்குறேன். பாட்டி பேசுறத காதுலயே வாங்காத. காதுல வாங்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செவிடா? இல்ல அவங்க பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன மானரோஷனால ஜடமா? நான் சொல்றது நல்ல கவனி. உனக்கு ரோஷம் இருக்கு, எனக்கு ரோஷம் இருக்கு. அதனாலதான் நம்ம 2 பேரும் உன் வீட்டை விட்டு வெளியில வந்தோம். எதுக்கு வந்தோம்? நாமளே நம்ம கால்ல நின்னு காட்டணுங்கிற அந்த வைராக்கியத்துல தானே வந்தோம். அதெல்லாம் நிறைவேறணும்னா நாம இங்கதான் இருந்து ஆகணும். புரியுதா? ஆமாங்க. வெளியில போனா கஷ்டப்படுவோமோன்னு யோசிக்கிறீங்களா? வைத்தியக்காரத்தனமா பேசாத. இல்ல, நிச்சயமா இல்ல. இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி வீட்டுல இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இங்க வந்து சொகுசா வாழ்றதுக்காகவா? இல்ல, சொகுசாவே வாழ்ந்த நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான். ஏன் வித்யா, நம்ம குழந்தைக்காக நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாதா? அனுசரிச்சு போறதுனால தாங்க நான் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லா நேரமும் என்னால இந்த மாதிரி அமைதியா இருக்க முடியுமான்னு தெரியலங்க. நானும் கோவத்துல பதிலுக்கு பதில் ஏதாவது பேசி பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்தா அப்படியே நடக்கட்டு விட. அப்புறம் கிருஷ்ணாக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லுங்க. இதோ பார், நீ ஒண்ணு கவலைப்படாத. எது நடந்தாலும் கிருஷ்ணாவும் பாட்டியும் நம்ம பக்கம் தான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அட அதுவும் இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்புறமே யோசிப்போம். இதோ பாருமா, அன்னன்னைக்கு நடக்கிறதா நம்ம அன்னன்னைக்கு பார்க்கணும். அடுத்த நாள் ஆண்டவன்கிட்ட விட்டுறணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆண்டவன் சித்தாதுன்னா நாம அப்புறமா யோசிப்போம். வித்யா, இதோ பார், உன் புருஷன் இப்பெல்லாம் ரொம்ப நிறைய கத்துக்கிட்டான். பசியும் மறக்கிறதையும் சேர்த்தான் சொல்றேன். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட உறுதியா நிப்பமா. நிப்பேன். போதுமா? அழக்கூடாது, நம்பிக்கையோட இருக்கணும். ஓகே? கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம். ஓகே? அழக்கூடாது, தைரியமா. ஓகே? வா. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா?